திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் கே.என். நேருவின் அலுவலகத்தில் தப்பாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொங்கல் திருநாளானது கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் பொங்கல் விழா வெகு வேகமாக ஆடி பாடி கொண்டாடி உற்சாகமாக வரவேற்றனர். அதன் ஒரு பகுதியாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தில்லைநகர் கட்சி அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அதிகாலையிலே புத்தாடைகள் அணிந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். அதான் பொங்கல் வைத்து சுற்றி கரும்புகளை வைத்தும் பொங்கல் பொங்கியவுடன் குலவை சத்தமிட்டு சூரிய பகவானுக்கு படையலிட்டு கொண்டாடி வருகின்றனர். இந்த பொங்கல் விழாவில் தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆட்டங்கள் ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்து பொங்கலை வரவேற்றனர். இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு, மாநகராட்சி மேயர் அன்பழகன் உள்ளிட்ட திமுக கட்சியை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் சூரிய பகவானுக்கு படையில் எடுத்து வழிபட்டு ஆடி பாடி கொண்டனர். இதே போன்று மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடி வரவேற்று மகிழ்ந்தனர். குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். அலுவலகத்தில் வைத்த பொங்கல் விழாவில் பொங்கலை ருசித்து சாப்பிட்டும் அவர்களுக்கு பொங்கல் விழா வாழ்த்து தெரிவித்து விவரங்களுக்கு நன்றி கதிரவன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.